R32 சொல்லப்படுற ஒரு கை இல்லாத பழைய ரோபோட் வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கு. வழியில ஒருத்தனை பார்த்து ஏதோ ஒன்று கேட்குது. ஆனா அவன் அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கான். அப்படியே பார்க்குக்கு வருது. அங்க ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு வந்து ஏதோ கேட்குது. அவனும் அதை கண்டுக்காம போயிடுறான். பஸ்ல போகும்போது R64 சொல்லப்படுற புது ரோபோட்டை லான்ச் பண்ற போஸ்டரை வந்து பார்த்துட்டே போகுது. அந்த ரோபோட் லான்ச் ஆனதுனால இந்த ரோபோட் வந்து பழசா போயிடுச்சு. அதனால யாரும் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. குப்பை தொட்டி உள்ள கைவிட்டு குப்பையெல்லாம் கலரி ஒரு பழைய பேட்டரியை வந்து எடுக்குது. அப்பதான் தெரியுது இதுக்கு லோ பேட்டரின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க போனா இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. அதனால சோகமா போயிட்டு ஒரு பில்டிங்க்கு கீழே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ சின்ன பொண்ணு வந்து இதுக்கு பலூன் வந்து கொடுக்குறா. உடனே அவங்க அம்மா வந்து எவ்வளவு நேரம் அங்கேயே இருப்ப, சீக்கிரமா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ கார் வரது கூட தெரியாம கடகடன்னு ஓடி வரா. கார் இவளை கரெக்டா இடிக்க வரும்போது அந்த R32 ரோபோ தான் வந்து இவளை காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருந்த இந்த ரோபோவோட ஃபுல் பேட்டரியும் வந்து ட்ரை ஆயிட்டு ஷட் டவுன் ஆகி. இதை பார்த்தா அவங்க அம்மா அது கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்காங்க.